கூகுளின் சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்டின் சத்யா நாதெல்லா, பெப்சியின் இந்திரா நூயி போல உலக நிறுவனங்களை தலைமையேற்று நடத்தும் இந்தியர்களின் வரிசையில் இணைந்திருக்கிறார் தமிழரான அசோக் எள்ளுச்சாமி. நன்றி அசோக். எஸ்லா ஆட்டோ பைலட் குழுவில் இணைந்த முதல் நபர் நீங்கள். இறுதியில் அனைத்து ஆட்டோ பைலட் மென்பொருட்களுக்கும் தலைமை தாங்கியுள்ளீர்கள். நீங்களும் எங்கள் குழுவும் இல்லாவிட்டால் நாங்களும் சப்ளையரை தேடும் மற்றொரு கார் நிறுவனமாக தான் இருந்திருப்போம். டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மஸ்க் ஜூன் 9 அன்று தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை போஸ்ட் செய்த பின்னர் கூகுளில் அதிகம் தேடப்படும் நபராக மாறிப்போனார் அசோக் எள்ளுச்சாமி. அதுவரை யாரும் அறிந்திராத, அதிகம் பேசப்படாத நபராக இருந்த அவரை ஒரே போஸ்டின் மூலம் தமிழ் பேசும் நல்லுலகில் வைரலாக்கி உள்ளார் எலான் மஸ்க். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஒரு கிராமத்தில் பிறந்தவர்தான் அசோக் எள்ளுச்சாமி. சென்னையில் உள்ள கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மின்னணு மற்றும் தொடர்பு துறையில் பொறியியல் படித்தவர். 2010 ஆண்டு கனரக வர்த்தக வாகனங்களுக்கான மின்னணு பிரேக்கிங், இடைநீக்கம் மற்றும் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமோஷன் அமைப்புகளை வழங்கும் அமெரிக்க நிறுவனமான வேப்போ ஹோல்டிங்ஸில் தன் கரியரை தொடங்கினார். பின்னர் அமெரிக்காவின் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள கார்னகி மெல்லன் பல்கலைக்கழகத்தில் ரோபோட்டிக் சிஸ்டம் டெவலப்மெண்ட் துறையில் முதுகலை படிப்பை முடித்தார். அதன் பின்னர் வோல்க்ஸ்வேகன் எலக்ட்ரானிக் ஆய்வுக்கூடத்தில் 8 மாதங்கள் ரிசர்ச் இன்டர்னாக பணி செய்தார். எலக்ட்ரானிக் துறையில் சாதிக்க துடித்துக் கொண்டிருந்த இளைஞனாக வலம் வந்தவருக்கு வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. உலகின் வருங்காலமாக ஆட்டோ பைலட் எனப்படும் தானியங்கி கார்கள் தான் இருக்க போகிறது என்று உறுதியாக சொல்லி வந்த டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் ஆட்டோ பைலட் குழு ஒன்றை தொடங்கப் போவதாக ட்வீட் செய்தார். அந்த ட்வீட்டை பார்த்து எலான் மஸ்கை தொடர்பு கொண்ட எள்ளுச்சாமி தான் அந்த நிறுவனத்தின் முதல் பணியாளர். 2014 ஆண்டு ஆட்டோ பைலட் துறையில் மென்பொருள் பொறியாளராக டெஸ்லாவில் தன் பயணத்தை தொடங்கினார் அசோக். அவருடைய ஆற்றலும் அறிவு திறனும் டெஸ்லாவில் அவரை அடுத்தடுத்து உயர் பொறுப்புகளை நோக்கி நகர்த்தியது. 2016 சீனியர் மென்பொருள் பொறியாளர், 2017 சீனியர் ஸ்டாஃப் மென்பொருள் பொறியாளர் என்று வளர்ந்து கொண்டே சென்றார். டெஸ்லாவில் 5 ஆண்டு பயணத்துக்கு பிறகு 2019 ஆண்டு ஆட்டோ பைலட் பிரிவின் இயக்குநராகும் வாய்ப்பு அசோக்கிற்கு கிடைத்தது. அதன் பின்னர் அவர் டெஸ்லாவில் கொண்டு வந்த மாற்றங்கள் தான் இன்று டெஸ்லா பெற்று இருக்கும் அசுர வளர்ச்சிக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. டெஸ்லா நிறுவனத்தில் வாகனங்களில் தானியங்கி பிரேக்கிங் சிஸ்டம் தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வெற்றிகரமாக முடித்து பெயர் பெற்றவர் அசோக் எள்ளுச்சாமி. மேலும் அசோக் தலைமையில் ஆட்டோ பிரேக்கிங் தொழில்நுட்பத்தில் பல சாதனைகளை படைத்திருக்கிறது டெஸ்லா நிறுவனம். நவீன உலகில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் உலகையே அசைத்து பார்க்கின்றன. அந்த வரிசையில் பலரும் வியந்து பேசும் ஒரு நவீன கண்டுபிடிப்பு தான் ஆட்டோ பைலட் எனப்படும் தானியங்கி கார்கள். அப்படி தயாரிக்கப்படும் இந்த கார்கள் தனது பாதையை தானாகவே தேர்ந்தெடுத்து தான் சேர வேண்டிய இடத்திற்கு தானாகவே ஓட்டி செல்லும் வகையில் டிசைன் செய்யப்பட்டிருக்கும். இது போன்ற கார்கள் நம்பகமாக இருக்குமா என்று உலகமே கேள்வி எழுப்பிய நேரத்தில் 2015 ஆண்டு தங்களுடைய முதல் தானியங்கி காரை லான்ச் செய்து அதிரடி காட்டியது டெஸ்லா நிறுவனம். அன்று முதல் இன்று வரை ஆட்டோ பைலட் கார்கள் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது டெஸ்லா கார்களாக தான் இருக்கின்றன. தானியங்கி கார்கள் தான் வருங்காலத்தை ஆட்கொள்ளப் போவதை நன்கு உணர்ந்திருந்த டெஸ்லா நிறுவனம் பல மில்லியன் முதலீடு செய்து கடந்த 5 ஆண்டுகளாக தீவிர ஆராய்ச்சியில் இறங்கி இப்போது அதை செயல்படுத்தும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்நிலையில்தான் இத்தனைக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டாக தமிழர் ஒருவர் இருந்து வருகிறார் என்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. தமிழர்கள் உலகின் பல்வேறு துறைகளில் கோலோச்சி வரும் நிலையில் அந்த லிஸ்டில் நியூ அரைவலாக இணைந்திருக்கிறார் அசோக் எள்ளுச்சாமி.